தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தில் நான் என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக உங்களிடத்தில் வருகிறேன். பிரியமானவர்களே, கடந்த சில வாரங்களாக நல்ல பல தலைப்புகளிலே இறைவனுடைய வார்த்தையை நாம் தியானித்து வந்தோம். நிச்சயமாக நீங்களும் சரி, நானும் சரி ஆசீர்வதிக்கப்பட்டோம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த நாளிலே மேலும் ஒரு புதிய தலைப்பில உங்களிடத்துல இறைவனுடைய வார்த்தையை போதிக்கும்படியாக வந்திருக்கிறேன். தேவன் தாமே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. பிரியமானவர்களே, இந்த நாளையிலே நாம் எடுத்துக்கொண்ட தேவ செய்தியினுடைய தலைப்பு இயேசுவானவருக்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட சிலுவை. பிறகு மொர்தெகாய்க்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட சிலுவை. மொர்தெகாய் யார்? எஸ்தருடைய பெரியப்பா. நாம் பார்ப்போம், பின்னாடி திரும்ப பார்ப்போம். இதுதான் தலைப்பு. இயேசுவானவருக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட சிலுவை, மொர்தெகாய்க்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட சிலுவை. இந்த இரண்டு சிலுவையிலும் நடந்தவை என்ன? எதற்காக நடந்தது? அதில் இருக்கும் ஒற்றுமை என்ன? இதுதான் நாம் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு முன்னுரையாகவே நான் உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். முன்னுரை மற்றும் பாகம் 1. சரி, இந்த மொர்தெகாய், எஸ்தர், அகாஸ்வேரு ராஜா, சூசான் நாட்டின் மன்னர் என்றெல்லாம் நம்ம வந்துட்டு எஸ்தர் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். எஸ்தருடைய சரித்திரம் வந்துட்டு மொத்தம் 10 அதிகாரத்துல முடியுது. ஒரு 4 பேஜ்லயே முடிஞ்சிடுது 10 அதிகாரம். 10வது அதிகாரம் வெறும் 3 வசனத்துல 10வது அதிகாரம் முடியுது. முடிந்த அளவிற்கு தேவனுடைய கிருபையில இதுல மறைந்திருக்கிற அர்த்தங்கள் வெளியே கொண்டு வருவதற்கு நான் முயற்சி செய்கிறேன். மேலும் நீங்கள் புரிந்து கொள்ளும் விதமாக உங்களுடைய வேதாகம புஸ்தகத்துல இந்த செய்தியை கேட்ட பிறகு முதல் அதிகாரத்திலிருந்து 10வது அதிகாரம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய இறை நம்பிக்கையும் விசுவாசமும் அதிகரிப்பதை நீங்கள் பார்க்க முடியும். சரி, எஸ்தரின் சரித்திரத்தை நம்ம வாசிப்போம். 1வது அதிகாரம் 1 வசனத்துல இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் ஆண்ட அகாஸ்வேரு ராஜாவின் நாட்களில் சம்பவித்ததாவது. எல்லா வசனங்களையும் நம்ம வாசிக்கணும் சொன்னா நேரம் நிறைய போயிடும். அதனால ரத்தின சுருக்கமா சில காரியங்கள் அதுல என்ன அடங்கி இருக்கிறது, அவர்களுடைய சரித்திரம் எப்படிப்பட்ட சரித்திரம் என்பதை இந்த எஸ்தருடைய வாழ்க்கையிலும் மொர்தெகாயுடைய வாழ்க்கையிலும் அகாசுவேரு ஆண்ட அவருடைய ராஜ்யத்தில் நடந்தவைகளும் யூதர்களின் சத்ரு என்று எஸ்தர் புஸ்தகத்திலே 3வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். யூதரின் சத்ருவாகிய ஆமான். சரி, அந்த ஆமான் அவன் சத்ருன்னு சொன்னா பிசாசு. இதெல்லாம் இந்த 2 சிலுவையில இருக்கிற ஒற்றுமை நம்ம பார்க்க போகிறோம். ஆமானையும் வந்துட்டு அந்த நாள்ல வந்துட்டு சிலுவையில தூக்கி போடுறாங்க. ஆமான் மட்டுமல்ல, அவனுடைய குடும்பத்துல இருந்த 10 மகன்கள், ஆண் பிள்ளைகளையும் ஒரே நாள்ல தூக்கி போடுறாங்க. நம்முடைய இரட்சகராய் ஆண்டவரும் மீட்பருமாய் இருக்கிற நம்முடைய இயேசுவானவரையும் வந்துட்டு கல்வாரி சிலுவையில அந்த நாளில வந்துட்டு தூக்கி போட்டாங்க. இதுதான் வந்துட்டு இதுல இந்த 2 சிலுவைக்கும் உள்ள ஒற்றுமை என்ன? இன்னும் சொல்லணும்னு சொன்னா, இயேசுவானவர் 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமிக்கு இறங்கி வருகிறார். அவர் உலக ரட்சகராக இறங்கி வருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல வந்து மொர்தெகாய் வந்துட்டு தன்னுடைய யூத குலத்திற்காக, யூத ஜனங்களுக்காக, அவர்களுடைய ரட்சிப்புக்காக போராடினார் என்று நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்ப்போம். சரி, இந்த 127 நாடுகள், அது எந்த நாடுகள் பார்த்தீங்கன்னா, இந்து தேசம் முதல், நம்முடைய இந்தியாவை அங்க மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு பாருங்க. இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளை வந்துட்டு அந்த அகாஸ்வேரு ராஜா வந்துட்டு பெரிய மன்னர். அதுக்கப்புறம் மற்ற 126 நாடுகளிலும் குறுநில மன்னர்கள் ஆண்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு முன்னாடி இவர் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா, இவருடைய மகிமையை காண்பிக்கும்படியாக தடல் புடலா கிட்டத்தட்ட ஒரு 180 நாட்கள் விழா கொண்டாடுறாருங்க. எவ்வளோ ஒரு அவரு ஐஸ்வர்யவானா இருந்திருந்தா அந்த அகாஸ்வேரு ராஜா. இந்த ராஜாவை மனசுல வச்சுங்க, நம்முடைய பரலோகத்துல உட்கார்ந்து இருக்கிற ராஜாதி ராஜாவாகிய
நம்முடைய யெகோவா தேவன், யாவே என்று சொல்லப்படுகிற சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் வந்துட்டு 127 நாடுகள மட்டும் ஆளுகை செய்கிறவர் இல்ல. இந்த உலகத்தையே ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜா. நாம் அவர் பக்கத்துல இருக்கிறோம். அவர் நம் பக்கத்துல இருக்கிறார். இந்த பூமிக்குரிய ராஜாவே இப்படி அவருடைய மகிமையை மற்றவர்களுக்கு காட்டும்படியாக மற்ற குறுநில மன்னர்களை 126 நாடுகளிலிருந்து தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரவழைத்து கிட்டத்தட்ட 180 நாட்கள் 127 நாடுகள் 180 நாட்கள் விழாங்க. ஒரு நாள் 2 நாள் இல்ல ஒரு வாரம் கூட செலிப்ரேட் பண்ணுவாங்க. இவர் வந்துட்டு கிட்டத்தட்ட 6 மாசம் 180 நாட்கள டிவைடட் பை 30 போட்டா 6 மாசம் வருதுங்க. 6 மந்த்ஸ் நான் ஸ்டாப் செலிப்ரேஷன். ஒரே கூத்து, கும்மாளம், அ மது விருந்து, அ அவங்க வந்துட்டு மயக்கத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா, அவர் அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவானும், பெரிய ராஜாவும் தன்னை காட்டிக் கொள்ளும்படியாக இவ்வளவு பெரிய களியாட்டங்கள், கொண்டாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. மேல வாத்தியங்கள், கச்சேரி, கூத்து எல்லாமே நடக்குது. அப்போ தன்னுடைய அ மகிமை இன்னும் வெளிப்படுத்தும்படியாக அவருடைய வஸ்தி, அவருடைய மனைவியை வந்துட்டு அழைக்கிறாரு. அதற்கு முன்னாடி அந்த அம்மா என்ன பண்றாங்க, அந்த அம்மாவுடைய பங்குக்கு தன்னுடைய கணவர் இந்த அளவுக்கு அ தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவார் என்று சொன்னால், என்னுடைய பங்குக்கு அவருடைய மனைவியாகிய நான் என்னுடைய பங்குக்கு நிறைய பேருக்கு நானும் விருந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்றாங்க, மண்டபத்துல கொலு மண்டபத்துல பெண்கள் எல்லாரையும் அழைப்பித்து அந்த அம்மா அவங்களுடைய பங்குக்கு நிறைய விருந்து செய்யறதும் கொண்டாட்டமா இருக்கிறது. இது ஒரு ஆரம்பத்தினுடைய பகுதி. சரி, இதெல்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் அகாசுவர ராஜா என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா, அவருடைய மனைவியை வந்துட்டு அழைப்பிக்கிறார். அந்த அம்மா வந்துட்டு ஒழுங்கு மரியாதையா வந்துட்டு அவர் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தா, இன்னைக்கு வந்துட்டு எஸ்தரு எஸ்தரு மறந்திருப்போம், மொர்தெகாயும் நம்ம மறந்திருப்போம். பாருங்க, சில நேரத்துல வந்துட்டு ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்கு பின்னாடி இறைவனுடைய சித்தம் ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. இருக்குது, நினைக்கிறது இல்ல, இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில கூட ஏன் இப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு சில நேரத்துல நம்ம யோசிப்போம். இந்த வரலாறுலாம் படிச்சு பார்க்கும் பொழுதுதான் நம்மளுக்கு வந்து நல்லாவே புரியுது, இதுக்கு பின்னாடி இறைவனுடைய திட்டம் ஒன்று இருக்கிறது என்று சொல்லி. அவர் அந்த எல்லா நாளுமே ஒபே பண்ற அந்த அவருடைய மனைவி, அகாஸ்வேரு ராஜாவுடைய மனைவி, அன்றைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா நான் வரமாட்டேன், உங்க பக்கத்துல வந்து உட்கார மாட்டேன். நீங்க வந்து உங்களுடைய முகத்த காட்டுங்க, என்னுடைய முகத்த காட்ட மாட்டேன். கிட்டத்தட்ட சொல்லணும்னா கீழ்ப்படியாத மாதிரி அந்த அம்மா பிஹேவியர் வந்துட்டு அந்த நாள்ல இருந்திருக்கு. அது வந்துட்டு ராஜாவுக்கு வந்து அறிவிக்கப்படுது. நாங்க அழைத்து பார்த்தோம். வஸ்தி வந்துட்டு உள்ள வரமாட்டேன்றாங்க. ராஜாவுடைய முற்றத்திற்கு வரமாட்டேன்றாங்க. அ அதனால இது நம்ம எல்லாருக்குமே அவப்பெயர் இல்லையா? ராஜாவுக்கு அவப்பெயர் இல்லையா? இந்த 127 நாடுகளில் இருக்கிற மற்ற ராஜாக்களுடைய மனைவிமார்கள் கூட இந்த கேள்விப்பட்டாங்கன்னா, ராஜாக்களுக்கு வந்துட்டு மரியாதை குடுக்க மாட்டாங்களே! அப்படின்னு சொல்லிட்டு உசுப்பேத்துறாங்கன்னு சொல்லலாம். அகாஸ்வேரு ராஜாவுக்கு வந்துட்டு கோபம் வர்றா போல சில வார்த்தைகள் எல்லாம் பேசுறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது, சரி இந்த விஷயத்த சொல்லிடணும். அதனால இந்த வஸ்தி ஏன் உள்ள வரலன்றதுக்கு பின்னாடி இறைவனுடைய திட்டம் ஒன்று அடங்கியிருக்குங்க. சில நேரங்கள்ல வந்து நம்ம நினைக்கிறபடியே நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் பாருங்க. சில நேரத்துல நம்ம நினைக்காதது சில நேரத்துல வந்துட்டு நடக்கும்பொழுது அது ஏதோ தடை மாதிரி நினைப்போம். அ முன்னேறதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு அப்படின்னு நினைப்போம். இது மாரி தான் நம்ம இதுக்கு முன்னாடி தியானம் செய்த நம்முடைய முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில நடந்ததெல்லாம் பார்க்கும்பொழுது, ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிட்டு திரும்ப இதுக்குள்ள வந்துடுறேன். யோசேப்பு வந்துட்டு குழியில தூக்கி போட்டாங்க பாருங்க. குழியில போட்ட உடனே என்ன நினைச்சிருப்பாங்க? நான் இவ்வளவு பெரிய சொப்பனத்த கண்டேனே! இவ்வளவு பெரிய தரிசனங்கள்லாம் இறைவன் கொடுத்தாரு. இவ்வளவுதானா என்னுடைய வாழ்க்கை? சொப்பனம் கண்டதெல்லாம் இவ்வளவுதானா இதுக்கு அர்த்தம்? மீனிங் இல்லாத ஒரு சூழ்நிலையில இப்ப நான் இருக்கேன்னே அவரு அவர் நினைச்சிருக்கலாம்ல. நினைச்சிருக்க கூடும். அவரும் நம்மளைப் போல வந்துட்டு தாயின் வயிற்றில் பிறந்து நம்மைப் போலவே இந்த பூமியில வந்துட்டு எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்களையும் பார்த்தவர் தானே. சந்தித்தவர், சகித்தவர் தானே. நினைச்சிருக்கலாம். நம்முடைய பலகீனம் அன்னைக்கு யோசேப்புக்குள்ள கூட இருந்திருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கூட சில நேரத்துல வரலாம். ஆனா, அ விசுவாசம் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா, நீடிய பொறுமைய குடுக்குதுங்க. நீடிய பொறுமைய கொடுக்குது. அத நம்ம கத்துக்கிட்டோம்னு சொல்லுங்களேன், சத்துரு ஒரு வழியா வந்தாலும் 7 வழியா ஓடக்கூடிய சூழ்நிலைய வந்துட்டு இறைவன் நமக்கு குடுத்துருவாரு. ஏன்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்றோம், இறைவனுடைய சமூகத்துல, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியில செய்யப்படுவதாக. நீங்க என்ன வேணாலும் நெனச்சுக்கங்க. ஒரு காலத்துல மணிக்கணக்குல ஜெபம் பண்ணுவேன். ஜெப வீரர்கள் லிஸ்ட்ல என்னுடைய பெயரும் இருக்கும். ராத்திரி முழு முழு இரவு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு வர 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 என்னாச்சுன்னா, ஜெபத்தினுடைய நேரத்த குறைச்சுட்டு,
பார்வைக்காக நீண்ட ஜெபத்தை வந்துட்டு பரிசேயர்களும் சதுசேயர்களும் தெருக்களில சந்திகளில் நின்று 4 சந்துகளில் அந்த அந்த 4 கார்னர் ரோட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அங்க நின்னுட்டு அவங்க என்ன பண்றது? வானத்தை நோக்கி இறைவனை நோக்கி அவங்க வந்துட்டு மன்றாடுறாங்க. அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஏசப்பா வந்து கிளீனா சொல்றாரு. "உன் அறையை பூட்டிக்கொண்டு உன் வீட்டுக்குள்ள போய் தலையில எண்ணெய் வச்சுக்கிட்டு உன் அந்தரங்கத்துல இருக்கிற பிதா காணும்படியாக அவரை நோக்கி நீ ஜெபம் பண்ணு." நீங்களும் நானும் ஜெபம் பண்றது வந்துட்டு வேற யாருக்குமே தெரியக்கூடாதுங்க. அந்தரங்கத்தில் நாம் செய்யப்படுகிற அந்த ஜெபம் வெளியரங்கமாக இறைவன் வந்து நமக்கு பதில் அளிக்கக்கூடியவராக இருக்கிறார். இப்படிதாங்க இதெல்லாம் ஒரு பெரிய சீக்ரெட் பாருங்க. நாங்க எப்படி என்ன பண்ணிட்டு இருக்கோம் 99% கிட்டத்தட்ட 99.5% சொல்லலாம். ஒன்லி பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் தான். தேங்க்ஸ் கிவிங் தான். ஏன்னா இத்தனை நாட்கள் வந்துட்டு இறைவன் நமக்கு வந்துட்டு எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். "உப்பிட்டவர்களே உள்ளளவும் நினைன்னு" சொல்றாங்க. இது ஒரு பழமொழி இருக்கு. இவர் உப்பும் கொடுத்தாரு, தன் உயிரையும் கொடுத்தாருங்க. உப்பு என்பது ஒண்ணுமே இல்ல, நத்திங். அதையும் கொடுத்தவர் அவர்தான். அதிகபட்சமான ஒரு ஆசீர்வாதம் என்று சொன்னால், இயேசுவானவரையே நமக்கு என்ன பண்ணிட்டாரு? ஒரு தியாகியை போல, ஒரு தியாக மனப்பான்மையோடு கூட நமக்காக தன்னுடைய ஜீவனை வந்து கல்வாரி சிலுவையில கொடுத்தாருங்க. அவன் அன்னைக்கு வந்துட்டு மொர்தெகாய் வந்துட்டு யூத குலத்துக்கு மட்டுமே அவர் ரட்சகரை போல இருந்தார். நிறைய குட்டி குட்டி ரட்சகர்களை எல்லாம் இறைவன் வந்துட்டு அந்த நாட்கள்ல இருந்து பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்து நம்ம பார்க்க முடியும். மோசஸ் கூட பாத்தீங்கன்னா ஒரு குட்டி ரட்சகர்ன்னு சொல்லுவேன். கிட்டத்தட்ட 4,00,000 பேர் நினைக்கிறேன். அதற்கும் மேலாக இருந்திருப்பாங்க. பல குடும்பங்களை வந்துட்டு நம்முடைய முற்பிதாக்களுடைய குடும்பங்களை வந்து எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வரார். எவ்வளவு போராட்டம்! சமுத்திரத்தினூடாக கடந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த 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 கானான் தேசத்திற்கு போறாங்க. பிராமிஸ்ட் லேண்டுக்கு. அவர் ஒரு ரட்சகரை போல அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து காட்சியளிக்கிறார் பாருங்க. குட்டி ரட்சகர். ஆனா நம்முடைய தேவன் வந்துட்டு உலக ரட்சகர். இயேசுவானவர் வந்து உலக ரட்சகர், உலக மீட்பர். ஓகேங்களா? அப்படி அந்த மோசஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, இன்னொரு ரட்சகரை நம்ம இங்க பார்க்கிறோம். அதுதான் வந்து யூத குலத்திற்கு சத்துருவாய் இருந்த அந்த ஆமன். அவன் வந்து பாத்தீங்கன்னா, சத்ருனாலுமே பிசாசு இல்லைங்களா? அந்த பிசாசின் கரத்துல இருந்து விடுதலை செய்யும்படியாக, தேவன் வந்துட்டு என்ன பண்ணினாரு? முர்தகாயை தெரிந்து கொண்டார். முர்தகாய் வந்துட்டு, முர்தகாயுடைய தம்பி மகள் தான் வந்துட்டு எஸ்தர். எஸ்தர் என்று சொல்லப்படும் பொழுது, அந்த அம்மாவுக்கு வந்துட்டு எஸ்தர் அம்மாவுக்கு வந்துட்டு, அப்பாவும் இல்ல, அம்மாவும் இல்லைங்க. ஒரு அதாவது என்ன சொல்றது? தாய் தகப்பன் இல்லாத ஒரு குழந்தை மகள்ங்க. அவருடைய தகப்பனுடைய அதாவது எஸ்தருடைய தகப்பனுடைய அண்ணன். அவர்தான் வந்துட்டு மொர்தெகாய். பெரியப்பா. பெரியப்பா கிட்ட வளர்ந்து வரா. இப்படிப்பட்ட ஒரு சரித்திரம் தான் அங்க இருக்கு. இந்த நேரத்துல வந்து நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்ல ஆசைப்படுறேன். சில குடும்பங்களில வந்துட்டு அம்மா இல்லாம இருப்பாங்க, இல்ல அப்பா இல்லாம இருப்பாங்க, இல்ல 2 பேருமே இல்லாம கூட இருப்பாங்க. எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீங்க இருக்கிற இடத்துல இந்த நேரத்துல எஸ்தரை கொஞ்சம் தியானம் பண்ணி பாருங்க. முருதகாய்க்கு வந்து தியானம் பண்ணி பாருங்க. முருதகாய் வந்துட்டு ஒரு விடுதலை நாயகன் போல செயல்பட்டு இருக்கிறாரு. ஒரு குட்டி ஹீரோவா நான் அவரை பார்க்கிறேன் முருதகாய். அதே போல எஸ்தர் ராஜாத்தின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மகாராணியாவே ஆயிட்டாங்கங்க. அந்த அம்மா வந்துட்டு என்னுடைய வாழ்க்கையில இதற்கு அப்புறம் எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறதா, எதிர்காலம் இருக்கிறதா, எப்படி யோசிச்சிருப்பாங்கன்னு தெரியல. இது நடுவுல பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வருது. முர்தகாய் வந்துட்டு ராஜாவுக்கு வந்துட்டு மரியாதை கொடுக்க மாட்டேன்றாரு. ஈவன் அந்த ஆமான், அந்த யூத குலத்திற்கு சத்ருவாய் இருந்த அந்த ஆமான் வந்துட்டு மரியாதை எதிர்பார்க்கிறான் முர்தகாய் கிட்ட. முர்தகாய் வந்துட்டு யூதன் என்று தெரிந்து கொண்ட பிறகு இன்னும் அவர் மேல பகைக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல தளபதியா இருக்கிறான் இந்த யூதர்களுக்கு சத்ருவா இருந்த அந்த ஆமான். மரியாதை கொடுக்கணும். இவர் வந்துட்டு என்ன பண்றாருன்னா, இறைவனை நோக்கி பார்க்கிற நான் உனக்கு நான் என்ன பண்ணணும்? சல்யூட் பண்ணணுமா? அப்படின்னு கேட்கிறாரு. நீ என்ன போல சாதாரண மனுஷன். நீ வந்து தளபதியா இருந்தா அது உனக்கு. எனக்கல்ல. எனக்கு தளபதி, எனக்கு அதிபதி, மேல ஒருத்தர் இருக்கிறாரு. எப்பவுமே நம்முடைய முற்பிதாக்கள் வந்து அழகா ஒண்ணு கத்துக் குடுத்திருக்காங்கங்க. எனக்கு உதவி வரும் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என்னுடைய கண்களை ஏறெடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், உதவி வரும்னு சொல்லிட்டாங்க. நம்மள இப்படிதான் வந்துட்டு பழக்கி வச்சாங்க. அதனால ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன பல உபதேசங்களை சொல்லும்பொழுது, இந்த உலகமே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பிராக்டிஸ் சென்டர் மாரி இருக்கு. நிறைய பழக வேண்டியது இருக்கு பாருங்க. இது மாதிரி இந்த நேரத்துல அந்த எஸ்தர் வந்துட்டு அம்மாவும் இல்ல, அப்பாவும் இல்ல. பெரியப்பா கிட்ட வளர்றாங்க. அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு எதிர்காலம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை. ஆனா பாருங்க, உலகத்துல இருக்க மக்கள் எல்லாம் தூரமா இருந்தாலும், அவங்களுடைய கண்கள் நம்மை நோக்கி பார்க்காமல் இருந்தாலும், சொந்தம் பார்த்தா நிறைய பேர் இருக்கிறாங்க தானே? இருந்தாலும், உங்களையும் என்னையும் படைத்த தேவாதி தேவன், ராஜாதி ராஜா,
உங்களுக்கும் எனக்கும் தாயும் தகப்பனுமா இருக்கிற அந்த யெகோவா தேவன், உங்களுக்கும் எனக்கும் மூத்த சகோதரனாய் இருக்கிற அவருடைய குமாரன், நேசகுமாரன் இயேசு அண்ணன், நமக்கும் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவர், இவர்கள் நம்மோடு கூட இருக்கிறதுனால அவர்களுடைய குடும்பத்திலே நம்ம பிறந்துட்டோங்க. எப்பொழுது நம்ம வந்துட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக இருதயத்திலே விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்து அவரை ஏற்றுக்கொண்டோமோ, அந்த நாளிலிருந்து நீங்களும் நானும் கைவிடப்பட்டவர்கள் அல்ல, அனாதைகள் என்று எண்ணப்படுவர்கள் அல்ல, தள்ளப்பட்டவர்கள் என்று எண்ணப்படுகிறவர்கள் அல்ல. அவர் நம்ம என்ன பண்ணிட்டாராம், பெயரை சொல்லி அழைத்து அவர் பக்கமாக சேர்த்து கொண்டாராங்க. இந்த நம்பிக்கை வந்துட்டு இருக்கணுங்க. இந்த இந்த 2 சிலுவையில நடந்த காரியங்கள் என்ன என்பதை நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஆமான் வந்துட்டு மொர்தெகாயையும் அவருடைய அந்த குலத்தையும், யூத குலத்தையுமே 127 நாடுகள் என்று போடப்பட்டிருக்குங்க. அந்த 127 நாட்டிலையுமே யூத ஜனங்கள் வந்துட்டு நம்முடைய இறைவனுடைய பிள்ளைகள் வந்துட்டு சிதறி இருக்கிறாங்க. எல்லா தேசத்திலும். பாருங்க, ஒரு கட்டத்துல அந்த யூதர்களின் சத்ருவாகி அந்த ஆமான் வந்து என்ன பண்றான், அகாஸ்வேரு ராஜா கிட்ட வந்துட்டு ஒரு கட்டளையை கேட்டு வாங்குறான். நம்முடைய நம்முடைய சமுதாயத்துல இருக்கிற மக்களுக்கும், நம்முடைய தேசத்துல இருக்கிற மக்களுக்கும், இன்னொரு சமுதாயத்து மக்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. பல விஷயத்துல வித்தியாசத்தை நான் பார்க்கிறேன். அவங்க வந்துட்டு இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை வந்துட்டு உசிப்பேத்துறான். இவர் தளபதி தானே, இவர் சொன்னா சரியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு கேட்டீங்கன்னா, ஓவர் கான்பிடென்ட்ல உத்தரவு பிறப்பிக்கிறாரு. யார் அது? யூத குலம்னு சொல்றாங்க. யூத குலமா? அப்படின்னா அவங்க எல்லாரையும் வந்து உன் இஷ்டப்படி செய்யுன்னு சொல்லிட்டு அதிகாரத்தை கொடுக்கிறாரு. மின்னல் வேகத்துல பறக்குதுங்க. குதிரை வீரர்கள் மூலமாக, ஒட்டகத்தின் மூலமாக, கழுதைகள் மூலமாக, அஞ்சல்காரர்கள் வந்து என்ன பண்றாங்க, 127 நாட்டிலையும் ஒரு டேட்டை பிக்ஸ் பண்ணி, இந்த மாசம், இந்த வருஷம், இந்த தேதியில வந்து யூதர்கள் ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது. அதாவது பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள், அவருடைய குடும்பத்துல பிறந்திருக்கிற குழந்தைகள், சிசு எதுவாக இருந்தாலும் ஒரு ஒரு ஆத்மா கூட இங்க உயிரோட இருக்கக்கூடாது. எங்க இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அந்த காலத்துல இருந்து திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருவானே என்று வேறு ஒன்றுக்கும் வரான் அப்படின்னு இயேசு சொன்னதை பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஒரு உண்மையா இருக்கு பாருங்க. எவ்வளவு ஒரு உண்மையான வார்த்தை அது. பாவம் செய்கிறவன் 1 யோவான் 3:8 பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். இதை நீங்களும் நானும் இறுக பிடிச்சுக்கணுங்க. என்ன மாதிரி பிரச்சனைகள் இந்த பூமியில இருந்தாலும் சரி, எஸ்தரை பாருங்க, மொர்தெகாயை பாருங்க, அந்த குலத்திற்கு, அதாவது யூத குலத்திற்கு, தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி செயல்பட நினைச்ச அந்த சத்ரு ஆகிய அந்த ஆமானுக்கு என்ன நிலைமை வந்தது பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். இன்று வந்துட்டு 1/2 மணி நேரத்துல நான் வந்துட்டு ஒரு முகவுரையாக தான் உங்களுக்கு கொடுக்கிறேன், அறிமுக உரையா உங்களுக்கு கொடுக்கிறேன். இதுல நிறைய ரகசியங்கள் அடங்கி இருக்குங்க. எப்படி ஒரு குட்டி ரட்சகராவே அந்த நாளில பாருங்க, லட்சக்கணக்கான தேவனுடைய பிள்ளைகள் வந்து கொன்று போட்டிருப்பாங்க அந்த ஆமான். அப்படியே காரியம் வந்துட்டு மாறுதலாய் முடிந்தது என்று எஸ்தர் புஸ்தகத்துல வருது. அவன் என்ன நினைச்சானா, அவனுடைய திட்டங்கள் பிளான் எல்லாம் உல்டாவா ஆக்கி போட்டாரு இறைவன். இன்னைக்கு அந்த இறைவன் தான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக நம்மோடு கூட இருக்கிறாருங்க. அதனால அந்த தாய் தகப்பன் இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க யாரும் வருத்தப்பட தேவையில்லை. உங்களுக்கு தாய் இருக்கிறார், தகப்பன் இருக்கிறார். அவருடைய நாமம் வந்துட்டு எல்ஷடாய் தேவன், யெகோவா என்னும் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. இல்லாதவைகளை எல்லாம் இருக்கிறதை போல அழைத்து கொடுப்பாருங்க. நானே உனக்கு தகப்பனா நிற்கிறேன், நானே உனக்கு தாயா நிற்கிறேன், நானே உனக்கு சகோதரனா நிற்கிறேன், நானே உனக்கு நண்பனாய் நிற்கிறேன், நானே உனக்கு மனவளனாய் கூட இருக்கிறேன். என்ன வேணும் சொல்லுங்க. இந்த இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் வந்துடுச்சுன்னா நம்ம யாரையும் நம்ம டிபெண்ட் பண்ண தேவையில்லைங்க. இவரை நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம்னா நம்ம யாரையும் நம்ம டிபெண்ட் பண்ண தேவையில்ல. டிஃபைன் அண்ட் டிபெண்ட், வித்தியாசம் புரியுதுங்களா? அவரை நம்ம வந்துட்டு அறிந்து கொள்ளணுங்க. அணு அணுவா அறிந்து கொள்ளணும். என் தேவன் எனக்கு எப்படி இருக்கிறார். அன்னைக்கு எஸ்தரை காப்பாற்றினவர், மொர்தெகாயை காப்பாற்றி ஆசீர்வதித்தது மட்டும் இல்ல, பெரிய ஆமான் இருந்த இடத்துல அவர் தளபதியா ஆகுறாருங்க. என்ன சந்தோஷம். அதுக்கப்புறம் பார்க்கணுமே, ஆமான தூக்கி இவருக்காக கிட்டத்தட்ட 50 முழம் லென்த் உள்ள அந்த சிலுவையை வந்துட்டு செஞ்சு வைக்கிறாங்க. யாரை தூக்கி போடுறதுக்கு? மொர்தெகாயை தூக்கி போடுறதுக்கு. அவங்க என்ன மாதிரி ஒரு எண்ணம் பாருங்க, கேடுகட்ட எண்ணம். ஆதி முதல் பிசாசன் வந்துட்டு ஆதி முதல் பாவம் செய்கிறவனாய் இருக்கிறான். அவனுடைய கிரியைகளை அழிக்கும்படியாகவே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். அன்னைக்கு அன்னைக்கு சின்ன குட்டி ரட்சகரா மொர்தெகாயை தேவன் வந்துட்டு இந்த பூமிக்கு கொண்டு வந்தாருங்க.